என்னமா எந்திரிங்க வெள்ளை கிளம்புற மாதிரி இருக்குதே. அத்தை, அந்த பக்கத்து வீட்டுக்கு ஒருத்தவங்க வாரேன்னு சொல்லிருந்தாங்கன்னு சொன்னல. ஆமா, அவங்க இன்னைக்கு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிருந்தாங்க. அதான் நாங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு போறோம். அவ மீனக்குட்டி வரலையா? காலைல 8 மணிக்கு பால் காய்ப்புத்த. அதான் நாங்க கொஞ்சம் முன்ன கட்டி போலாமேன்னு போறோம். பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு அவ பின்னாடி வாரேன்னு சொன்னா. போகாம தான் நல்லா இருக்காது. ஆபீஸ்க்கு வர ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு அப்படியே ஆபீஸ் போலான்னு இருக்கோம். ஏமா தெரிஞ்சவங்கன்னு சொல்றீங்க, ஒரு மதியத்துக்கு மேல ஆபீஸ் போலாம்ல? ஐயா அத்தை, தெரிஞ்சவங்க எல்லாம் கிடையாது. வீடு வேணும் வந்திருந்தாங்க. செம்பகவழி தான் அந்த வீட்டெல்லாம் பார்த்து எடுத்து கொடுத்தா. அதனால வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போலாமேன்னு போறோம். அப்படியா? நான் தெரிஞ்சவங்களோ நினைச்சேன். இல்ல சரி, பார்த்துட்டு அப்படியே ஆபீஸ் கிளம்புங்க. பிள்ளைங்க இன்னும் எந்திரிச்ச மாதிரி இல்ல. பிள்ளைங்க எந்திரிச்ச பிறகு மீனை குட்டி காட்டிக்கிட்டு வா. நாங்க கிளம்புறோம். ஆபீஸ்க்கு ரொம்ப நேரம் ஆயிட்டு வரோம். சரிம்மா. தமிழே, வீடு அமர்க்கலமா இருக்குதே. எப்படி இருந்தது? இவ்வளவு அழகா மாத்திட்டாங்க. ஒருவேளை பால் காய்ப்பு ரொம்ப பெருசா வச்சிருக்காங்களோ? ஏ தமிழே, வீட்டுக்கு மட்டும் தானே பால் காய்ப்பு. எல்லாரும் கூப்பிட்டுருக்காங்களா என்ன? நாம வேற எதையும் வாங்காம கையை வச்சுட்டு வந்திருக்கோம். ஐயோ, அத்தை எப்பவும் ஏதாவது கேட்பாங்க. இன்னைக்கு அத்தை ஒண்ணும் கேட்கலையே. நம்ம ஏதோ மொய் கொடுக்க போறோம்னு நினைச்சாங்களோ என்னமோ. என்னடி இவ்வளவு அமர்க்கலமா இருக்குது? சரி, கூப்பிட்டுருக்காங்கல்ல, உள்ள போவோம். ஒருவேளை நிறைய ஆட்கள்லாம் வந்து கிராண்டா வச்சிருந்தாங்கன்னா ஒரு கிஃப்ட் வாங்கி கொண்டு கொடுத்துடலாம். சரி. ஐ, அத்தையே வந்துட்டாங்க. அம்மா, பால் காய்ப்பு விட நீங்க ஒண்ணும் வாங்கிட்டு போகல? அத்தை, அதான் நாங்களே முடிச்சுக்கிட்டு இருக்கோம். அத்தை, அவங்க எங்கிட்ட அப்படி கிராண்டா வைப்பேன்னு சொல்லவே இல்ல. அத்தை, நாங்க ஒண்ணுமே வாங்கிட்டு வரல. வீட்டுக்கு மட்டும் வைப்பாங்கன்னு நினைச்சு வந்துட்டோம். சரி, அதுக்கு என்ன, மதன்ட்ட வாங்கி கொடுத்து விடுதேன், நீங்க உள்ள போங்க. சரிங்க. நல்லா இருக்கு, வீடு நல்லா அருமையா கட்டியிருக்காங்க. ஆமா அத்தை, நல்லா புதுப்பிச்சிருக்காங்க. அத்தை, நல்லா இருக்கு. நீங்களும் வரீங்களா? இல்லம்மா, நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. நான் மதன்ட்ட வாங்கி கொடுத்து விடுறேன், நீங்க போங்க. வாங்கம்மா, உங்களுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வாங்கம்மா. அங்கிள், நீங்க ரொம்ப கிராண்டா வைக்கணும்னு சொல்லிருக்கலாமே. நாங்க வீட்டுக்கு சிம்பிளா வைக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டு. அதுக்குதான் நான் எதுவுமே சொல்லல. உள்ள வாங்கம்மா. ஏமா, வலது கால எடுத்து வச்சு வாங்கம்மா. அப்படி இல்லம்மா, ஒரு வீட்டுக்குள்ள முத போகும்போது வலது கால எடுத்து வச்சு வந்தா அந்த உறவு நல்லா இருக்கும். அதுக்காக சொல்ல வந்தேன். ஓகே அங்கிள். வலது கால எடுத்து வச்சு வாமா. சரிங்க அங்கிள். என்ன பாசமா இருக்காரே தமிழே. நம்ம கிட்ட இவ்வளவு யாரும் பாசமா இருந்ததே இல்ல தமிழே. ஆமாடி, எப்படி மரியாதையா கூப்பிடுறாங்க பாரு. அங்கிள், நீங்க போங்க, நான் வரேன். எங்க வீட்டுல உங்களுக்கு ஆராத்தி எடுக்கிறதுக்கோ வைக்கிறதுக்கோ யாருமே இல்ல. நீங்க தான் எனக்கு பிள்ளைங்களா இருந்து எல்லாம் பார்க்கணும். செய்வீங்களாம்மா? ஐயா அங்கிள், அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு நாங்க இருக்கோம். எப்போ உங்க பிள்ளைன்னு சொன்னீங்களா, அதுக்கப்புறம் என்ன? எல்லா வேலையும் நாங்களே செய்றோம். அங்கிள், நீங்க ஒரு அமைதியா இருங்க. எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, நீங்க உட்காருங்க. அண்ணக்கிளி எப்படி சேஷன் பண்ணிருக்கா? சும்மா ஒரு சேஷன் பண்ணல. என்ன கொண்டு உள்ள பிள்ளைங்க. நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. சரிங்க அங்கிள். அங்கிள், எங்க வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் கூட்டு வரோம். நம்ம பால் காய்ப்ப அமக்கலப்படுத்திடலாம். உங்க விருப்பமா? எங்க வீட்டு பிள்ளைங்களும் இப்பெல்லாம் வரதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அப்படியா? எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? எங்க வீட்டுல மொத்தம் 9 குழந்தைங்க இருக்காங்க. அப்படியா? இன்னும் நிறைய பேர் இருக்கீங்களா? எனக்கு 3, இவளுக்கு 2, அப்புறம் மீனா குட்டின்னு இருக்கா, அவளுக்கு ஒரு குழந்தை. அப்புறம் மீனா என் ஃப்ரெண்ட், எனக்கு கூட பிறக்காதவ உசிறு, அவளுக்கு 3. மொத்தம் எல்லாம் சேர்த்து 9 பிள்ளைங்க. நீங்க கூட்டு குடும்பமாவா இருக்கீங்க? ஆமா, அன்பு இல்லைன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அன்பு இல்லம் நல்லா இருக்கு. எங்க வீட்ல அன்புக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது. அது நீங்க பேசும்போதே தெரியுதுமா. அம்மா, மூத்தவா நீ தானே? ஆமா, எங்க வீட்ல நான் தான் மூத்த மருமக. அப்போ நீ வலது கால எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள போமா. தமிழே, போ தமிழே. போமா. சரிங்க அங்கிள். என்ன பாசமா இருக்காங்க டி. நல்ல குணமுள்ள பிள்ளைங்க. அங்கிள், வீடு ரொம்ப அட்டகாசமா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்கீங்க. எல்லாம் உங்களுக்காக தான்மா. எல்லாம் உங்களுக்காக தான். சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க இருந்தாங்க, அப்போ இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். ஆனா அப்பெல்லாம் இப்படி இல்ல. இப்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. சரிம்மா, வா விளக்கத்தை வாமா. நானா? அது உங்க வீட்டு மருமக தான் ஏத்தணும். அப்படியா? எனக்கு யாரும் இல்லம்மா. அங்கிள், விடுங்க. தமிழே, போ, இப்ப விளக்கத்து போ. அங்கிள், இதுக்கெல்லாம் போட்டு யாரா கவலைப்படுவாங்களா? உங்களுக்கு நாங்க இருக்கோம். எங்க வீட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க. இனி நீங்களும் எங்க வீட்ல ஒருத்தங்க. கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குமா. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு எல்லாம் போக வேண்டாம். எல்லாரும் சதீஷ், மதன், தினேஷ், குமார் எல்லாரையும் இங்க வர சொல்றோம். பால் காய்ப்ப அமக்கலப்படுத்துறோம். ஓகே? நம்மட்ட
பிள்ளைங்களும் இதுக்கு தானே ஏங்கிட்டு இருக்காங்க, கூட்டு வந்துட்டா போச்சுடி. சரி நீங்க இல்லை, நான் போய் மீனா குட்டி எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். தேன்மொழி எல்லாரும் இருப்பாங்க, எல்லாரையும் கூட்டு வரேன். அப்படியே வரும்போது ஆதிராவையும் கூட்டிட்டு வந்துரு. ஆதிராவா? ஐயோ, ஆதிரா வந்தா நான் யாருன்னு இந்த பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சிருமே. எனக்கு என் பிள்ளைங்களோட பாசம் வேணும். என் பேர பேத்தி மருமக்க எல்லாரோட பாசமும் எனக்கு வேணும். இவங்க என் பிள்ளைங்க, நான் இழக்க கூடாது. ஆதிரா அவங்க வர வேண்டாம்னு சொல்லிடணும். இம்மா, சொல்லுங்க அங்கிள். காலையில டிஃபன் லஞ்ச் எல்லாம் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிருக்கேன், எல்லாம் வந்துடும். உங்க வீட்டுல இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு வரியாமா? ஐயா அங்கிள், எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு சொன்னா போதும், இங்கேயே கரியா கிடப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சொந்தம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன, எங்களுக்கு தான் சொந்தம் கிடையாது. விரும்புறவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல, கிடைச்சவங்களுக்கு அதை தக்க வச்சுக்க தெரியாது. அதுல நானும் ஒரு முட்டாள். எல்லா ஓரம் என்ன சுத்தி இருந்தோம் தண்ணி மரமா நிக்கிறேன். ஆதிராவா? நீங்க ஏதோ கிஃப்ட் வேண்டாம் சொன்னீங்களாமே, அதான் பாட்டி கொடுத்துட்டாங்க. நல்ல நேரம் கொண்டு வந்தேன், கொண்டா. அத்தை இந்தாங்க. அத்தை இந்த வீடு ரொம்ப அழகா இருக்குல்ல? அழகா இருக்குல்ல? நல்ல நேரம், நானே உன்னை கூட்டு வரணும்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. ஒரு சாரி கட்டிட்டு வந்திருக்கலாம்ல. எனக்கு என்ன தெரியும், பாட்டி இந்த கிஃப்ட கொண்டு கொடுன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். அப்படியா? டா பின்னாடி நிக்காங்கல, அந்த அங்கிள் வீடு தான். சாரா, சாரி எதுக்கு இங்க இருக்காங்க? இந்த சாரி எதுக்கு? சரி, தெரிஞ்சுக்க மாதிரி காட்டிக்க வேண்டாம். சாரே நம்மளுக்கு தெரியாத மாதிரி இருக்காங்க, நம்மளும் அப்படியே இருப்போம். ஹாய் சார். ஆதிரா, சார்னு கூப்பிடாத, அங்கிள்னு கூப்பிடு. அங்கிளா? சரி கத்தே. ஹாய் அங்கிள். என்ன நடக்குது இங்க? என்ன வீட பார்த்தனா அசந்து நிக்கிறியோ? ஆமா. சரி, வீட்ல போய் எல்லாரையும் கூட்டிட்டு வரியா? எல்லாரையுமா? எல்லாரையும் கூட்டிட்டு வையே. நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை, இந்தாங்க கிஃப்ட் பிடிங்க. ஒரே குழப்பமா இருக்குதே. என்னம்மா? இல்ல, எங்க ஆதிரா உங்களை பார்த்துட்டு ஏதோ குழம்பி போய் போறா. ஏ தமிழ், இங்க வா. என்ன? அப்படி இல்ல, நமக்கு முத பாக்க இன்னைக்கு கிஷோரை பார்த்த மாதிரியே இருந்தது இல்ல, அதே மாதிரி அவளுக்கும் தோணி இருக்கும். அதான் பேய் அந்த மாதிரி பார்த்துட்டு போறா. சிரிக்க எனக்கு இப்பவும் கிஷோர் வந்து நின்ன மாதிரியே இருக்குது. ஒண்ணு பண்ணலாம், தேர்மொழியை கூப்பிட்டுட்டு வருவா. அவ பார்த்தோன்னே என்ன ரியாக்ஷன் பண்றான்னு பார்க்கலாமா? அவ சாக்காய் நிக்கிற நேரம் ஏடி இதாண்டி கிஷோரே அப்படின்னு சொல்லணும். அப்ப அவ என்ன பண்றான்னு பார்க்கலாம். சூப்பர் தமிழ். ஐயோ ஐயோ, கிஷோர் என் பிள்ளை என்ன வரதானே இருப்போம். என்னம்மா உங்களுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டீங்க? அது எங்க வீட்டு பொண்ணு ஆதிரா. நீங்க எங்க வீட்டு பையன் மாதிரியே இருக்கீங்களா, அதான் ஆச்சரியமா பார்த்துட்டு போறா. உங்களே மாதிரி ஒரு பையன் இருக்கான்னு சொன்னேன், அது அவளுக்கு தாய் மாமா. அதான் நம்ம மாமாவே மாதிரி ஒருத்தங்க இருக்காங்கன்னு ஆச்சரியமா பார்த்துட்டு போறா. அப்படியா? சரிம்மா. நீங்க சிரிக்கிறது கூட அவன் சிரிச்ச மாதிரியே தான் இருக்குது. நீங்க நடக்கிறது பேசுறது எல்லாமே, ஏன் குரல் கூட அப்படிதான் இருக்குது. உண்மையிலே இதுக்காவது எங்க கிஷோர் உங்களை காட்டணும். எங்க கிஷோர் இப்பதான் வெளியூருக்கு போயிருக்கா, வந்தா நாங்க கூட்டிட்டு வரோம். வெளியூருக்கு போயிருக்கானா? ஏன் எதுக்கு? பீகார் போயிருக்கா. ஏமா எதுக்கு? அதே எங்க ப்ராப்பர்ட்டி பிரச்சனை, அதான் அதை சரி பண்ணதுக்காக அவன் போயிருக்கான். ப்ராப்பர்ட்டி பிரச்சனையா? அதான் நான் எல்லாம் சால்வ் பண்ணிட்டேனே, பிறகு எதுக்கு இவன் போயிருக்கான்? அப்பா காதம்பரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயோ ராசா, நீ எதுக்கு ராசா போட்டு வேலை செஞ்சுட்டு கிடக்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், தாத்தா வேற யாரையாவது செஞ்சுக்கலாம் தங்கம். அப்படி சொல்லக்கூடாது தாத்தா, நம்ம வீட்டு பால் காய்ப்பு நாங்க செய்யாம வேற யார் செய்வா? தாத்தா எங்க ஊர்ல அருளனே இருக்காவே, அவியகிட்ட பால் பாக்கெட் நிறைய இருக்கும், அவியகிட்ட போய் பாலுக்கு சொல்லிட்டு வந்துறட்டுமா? தமிழ் தூங்கிட்டு தரட்டி இருக்காவன்னு சொன்னேன். அப்படிதான் நானும் நினைச்சேன். அருளனே கிட்ட பால் இருக்குன்னு இவன் சொல்லிதாண்டி எனக்கே தெரியுது. தலைவலிக்கு பக்கத்து கடையில போய் ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வாடான்னா எனக்கு கடையே தெரியாதுன்னு சொல்லுவான். அதாவது ரொம்ப நல்ல பையன் நம்ம நினைக்கணுமா, என் பிள்ளைக்கு வீட்டை விட்டா வெளி உலகமே தெரியாதுன்னு நான் நினைக்கணுமா. தாத்தா நிறைய பேர் வருவாங்க, நிறைய பால் பாக்கெட் வாங்கி வைக்கணும் தாத்தா. நிறைய பேர் யாருடா வாரா? என்ன ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு நான் சொல்லிருக்கேன்ல. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லிருக்கீல? ஓ, உங்க படிக்க பிள்ளைங்களுக்கு சொல்லிருக்கியா? ஆமா தாத்தா, நாளை முறை பிறந்த கிளாஸ்க்குள்ள போக முடியுமா? என்ன டேடே, உங்க வீட்ல பால் காய்ப்பு வச்சிருக்கிய, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லலன்னு என் கூட படிக்க பிள்ளைல என்ன பார்த்து கேட்டா நான் என்ன தாத்தா செய்ய முடியும்? என் மூஞ்சில எங்க கொண்டு வைக்க முடியும்? நம்ம வீட்டு பால் காய்ப்பு சொல்லாம இருக்க முடியுமா? ஆனா என்ன மிஸ் வரைக்கும் சொல்லிட்டு வந்திருக்கேனே. சரிடா சரிடா. தாத்தா தாத்தா என்ன ராசா? இது நீங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான், நல்லா இருக்கா தாத்தா?
சூப்பரா இருக்கு ராசா. தமிழே, நமக்கு முன்னாடியே பழக்கம் புடிச்சிட்டா தமிழே. எப்பவுமே நாம தான் லேட்டா வரோம். ஆனா நாம என்னமோ நாம தான் முத பழகுற மாதிரியே வரோம். ஆனா பயவுளில் நமக்கு முன்னாடி பழகி வச்சிருக்கவல. எப்போ தமிழ் பழகுனவ? தெரியல டி. தாத்தா, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் ஏற்பாடு பண்றேன். யாரு இவரே? பேச்ச பாரு. ஒண்ணு வேண்டாயா. இந்த பாரு, நீ ரொம்ப வேலை செய்யக்கூடாது. இவ்வளவு கஷ்டப்பட்டா வேலை பார்ப்பாங்க. இதுங்க தாத்தா, ஆம்பளை பையனா ஓடி ஆடி வேலை செய்யணும். ஆமா, எங்க அம்மா சொல்லிருக்காங்க. நாம எப்ப தமிழ் சொன்னோம்? சொன்னாலும் சொல்லிருப்ப மாட்டி. இவன் மட்டும்தானா இல்ல? சரி தாத்தா, எந்த வேலையா இருந்தாலும் ஒரு போன் அடிங்க, ஓடி வந்துருவேன். அழுக வருதுல? ஆமாட்டி. ஐயோ, நீங்க டென்ஷன் எடுக்காதீங்க, நான் பாத்துக்கிட்டேன். நீங்க போய் ஓய்வு எடுங்க, போங்க. பரவாயில்ல தாத்தா. சரி தாத்தா, எனக்கு அந்த பூமாலை எல்லாம் கொஞ்சம் ஒழுங்கா வைக்க வேண்டியிருக்கு. நான் வச்சிட்டு வரேன். பாத்து போக தாங்க. ஓகே தாத்தா, ஓகே தாத்தா. சப்பா, என்ன வேலை, என்ன வேலை. காலையில இருந்து வேலை தான். அப்பப்பப்பா. தாத்தா, ஒரே ஒரு சாக்லேட் மட்டும் எடுத்துக்கலாமா? உனக்கு இல்லாத சாக்கெட்டா எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க. அதே வேலை பார்க்கனா வயிறு பசிச்சிட்டு, அதான் ஒரு சாக்லேட் எடுத்துக்கிட்டேன் தாத்தா. ஐயோ, அழகு போல பேசுறாட. போய் எடுத்துக்கய்யா. ஐயோ, பிள்ளை சாக்காய் பாக்குறாள. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இல்ல, நேத்து வேலை எல்லாம் பாத்துட்டு கிடந்தமா, அப்ப பக்கத்து வீடுன்னு வந்தாங்க, அதனால தெரியும். ஓ, அப்படியா தாத்தா? டேங்க பையா மவன், நான் பெட்ல தூங்குதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி பாத்தியா? என்னமா தங்க? கூல் ட்ரிங்க்ஸ்க்கெல்லாம் சொல்லியாச்சு தாத்தா, நீங்க டென்ஷனே எடுக்க வேண்டாம். அதெல்லாம் நாங்க பாத்துக்கணும். இப்ப வண்டில என்னாச்சு கொண்டுட்டு வருவாங்களா, இறக்கி வைக்க மட்டும் 2 பேரும் நான் கூட்டிட்டு போறேன். பெரிய மனுஷன் மாதிரியே பேசுவாருட்டி. ஐயோ தங்க, நீ இவ்வளவு பெரிய வேலை பாக்கணுமா? ஐயோ, என்ன தாத்தா, இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா? எங்க வீட்டுல எங்க அம்மா எங்களை என்ன வேலை வாங்குவ தெரியுமா தாத்தா? நான் ஒரு நாள் வேலை வாங்கினது கிடையாது. பச்சை பிள்ளைய வேலை வாங்கியிருக்க. அவன் போய் சொல்றான் தமிழ், ஹோம்ஒர்க் எழுத சொல்லுவேல்ல, அதுதான் அவனை பொறுத்த வரைக்கும் பெரிய வேலை. 2 பக்கத்துல ஏபிசிடி எழுத சொன்னோம்னா, எம்மா எத்தனை பக்கத்துல என்ன எழுத சொன்னீங்கன்னு ஒரு ஒப்பாரி வைப்பான். அவனுக்கு ஒரு ஏபிசிடி லெட்டர் எழுதுறதே பெரிய வேலை. நான் வேற 2 பக்கம் கொடுப்பேன்னா அது அவனுக்கு பெரிய வேலை மாதிரி இருக்கும். அவ அப்பா வந்த உடனே இததான் சொல்லுவான், அப்பா எனக்கு அம்மா ரொம்ப வேலை கொடுக்காங்க பாரு. அவ அப்பா என்ன யாதுனே தெரிஞ்சுக்காம உடனே என்கிட்ட சாடிட்டு வருவேன். கரண்டி இல்ல கரண்டி, அதால அவ அப்பாக்கு 2 கொடுப்பேன். ஏபிசிடி எழுதுறல அந்த வேலையை தான் இவன் வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சத்தியவனா எந்த வேலையும் கொடுக்க மாட்டேன் தமிழே. கொடுக்க மாட்டேல்ல? இல்ல தமிழே. ஐயோ, பச்சை பிள்ளையாட்டு இவ்வளவு வேலை இழுத்து போட்டு சரியாமா? வேண்டாம், இப்ப ரெஸ்ட் எடுப்போம். இந்த வயசுல நான் ரெஸ்ட் எடுக்க கூடாதா? எங்க அம்மா சொல்லிருக்காங்க. அத்தே, என் புள்ளி பின்ன தப்பா நினைச்சு விட்டேனே. என்னவா என்ன வசதி சொல்லுதா? தாத்தா, எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் செய்றேன் தாத்தா. நீ ராசா வச்ச போத்தங்க. தாத்தா, பால் காய்ப்புக்கு எல்லாரும் வருவாங்க, எல்லாரையும் வரவேற்கணும். நான் கொஞ்சம் குளிச்சிட்டு நீட்டா பேத்துட்டு வரேன். எங்க அம்மா தேடிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு அட்டெண்டன்ஸ போட்டுட்டு வந்துடுறேன். சரி சரி சரி. தாத்தா, என்னம்மா? ஒருவேளை நான் வரதுக்கு முன்னாடி என்ன தேடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டா, இப்பதான் குளிக்க போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. உங்களை வரவேற்கிறதுக்காக தான் பெறப்பட போயிருக்காங்கன்னு சொல்லிருங்க, இல்லன்னா கோவப்படுவாங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் வருவாங்க? எங்க கிளாஸ்ல உள்ள பிள்ளைகள் எல்லாமே வந்துருவாங்க தாத்தா. எங்க மிஸ் வரைக்கும் வருவாங்க. அப்புறம் தாத்தா, ரோசிட்டாவும் வருவா. ரோசிட்டா யாருடா? என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். முளைச்சு 3 ஏழை விடல, படிக்கிறது ஜூனியர் கேஜி. இதுல பாரு பேச்சலாம். இதெல்லாம் எப்ப ஏற்பாடு பண்ண நானுமே தமிழே? நேத்தே பண்ணிருக்கான் வெட்டி. சரி தாத்தா, நான் போய் நீங்க எடுத்துக்கிட்ட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சூப்பரா வரேன் தாத்தா. சரி தங்கம், சீக்கிரம் வந்துடணும். நீ இல்லாம தாத்தாக்கு இருக்க முடியாது தெரியுமில்ல? தாத்தல் ரொம்ப பாசமா இருக்காங்கல்ல. இவங்க காட்டுற பாசத்துலடி நம்ம வீட்டு பிள்ளைங்க வந்திருக்காங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க இப்பெல்லாம் வரமாட்டாங்க. இந்த சாரி ஏதோ பாசத்தை காட்டுறாரு, அதான் நம்ம வீட்டு பிள்ளைங்க இப்படி வந்து கிடக்காங்க டி. சரி தாத்தா, நான் போயிட்டு வரேன் தாத்தா. சீக்கிரம் வந்துடணும். வெறும் 2 மினிட்ஸ் தான் தாத்தா. ஐயோ எப்படி போறான் பாரு. இவ்வளவுதானா, வேற எதுவும் இருக்காவலா? அது வந்துமா, அது வந்து புரிஞ்சு போச்சு. பக்கத்து வீட்டு பிள்ளைங்கம்மா, என் சொந்த பேர குழந்தைங்க மாதிரி. தெரியுது, நீங்க காட்டுற பாசத்தினால இப்படி வந்து கிடக்காவன்னு நல்லாவே தெரியுது. தமிழே, எனக்கு இதயமே வலிக்குது. சப்பப்பப்பப்பப்ப. என்ன வேலை தாத்தா? என்னடி ராசாத்திங்க பாபா, என் தங்கமே, என் தங்கம். சப்பா, ரொம்ப வேலை தாத்தா, ரொம்ப வேலை. என் ராசாத்தி யாரு வேலை செய்ய சொன்னா? என் செல்லத்தை அமைதியில உட்காரதான சொன்னேன். என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க தாத்தா?
அடேங்கப்பா. தாத்தா சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்கன்னு சொன்னீங்கல, எல்லாரும் எப்போ வருவாங்க? வந்துட்டாங்க, இன்னும் வருவாங்க. அப்படியா? ஐயோ நான் வேற பரப்படாம இருந்துட்டேனே. சரி தாத்தா, நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 8 அட்டெண்டன்ஸ போட்டுட்டு கூச்சிட்டு விருந்து பூச்சட்டெல்லாம் போட்டுட்டு ஓடி வந்துடுறேன் தாத்தா. சரி தங்கம். நான் தூங்கிட்டு இருக்கேனே, எங்க அம்மா நினைச்சிட்டு இருப்பாங்களா?